ஹலோ சார், வணக்கம். வெல்கம் டு சதா கார்டன். மாடிக்கு வந்திருக்கோம். மாடி செடி கொடிகளை பார்த்துட்ருக்கோம். செடி கொடிகளாம் சிறப்பாக இருக்குது. வெயில் தான் ஓவராக இருக்குது. இந்த வெயிலில் செடியை காப்பாற்றுறதுங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. காலையிலையும் தண்ணி ஊற்றுறோம், சாயங்காலம் தண்ணி ஊற்றுறோம். இருந்தாலும் அந்த செடி அப்படியே அந்த வெயிலுக்கு தாங்க முடியாது வாடுது. டிவியில் பார்த்தீங்கன்னா மக்கள் மதியான நேரத்தில் வெளியே வர வேண்டாம், வீட்டிலே இருங்க, வெளியே வர வந்தால் சன்ஸ்ட்ரோக் வந்துடும் அப்படி இப்படின்னு சொல்லி மக்களை காப்பாற்றிடுறாங்க. அவங்க வீட்டுக்குள்ளே உட்காந்துடுறாங்க. ஆனால் செடி என்ன பண்ணுங்க, செடி வெயிலில் தானே இருக்குது. அது என்ன பண்ணணும்? அது எங்கிட்ட அது ஓடி போய் ஒழிய முடியுமா? நம்ம மேலே வந்து க்ரீன் நெட் போட்டிருக்கோம். க்ரீன் நெட் போட்டிருந்தாலும் அதையும் தாண்டி வெயில் கொடூரமாக இருக்குது. அப்படிப்பட்ட வெயில் இருந்து காப்பாற்றுறதுக்கு பலவிதமான உரக்கலவையை உங்களுக்கு நாங்கள் சொல்லியிருக்கோம். கூலிங் ஏஜென்ட்டுக்காக நம்ம பலதை சொல்லியிருக்கோம். இன்றைக்கி உங்களுக்கு ஒரு சிறப்பான உரக்கலவையை பற்றி பேசலாம்னு வந்திருக்கோம். அந்த உரக்கலவை சொல்லும்போது நீங்களே ஆச்சரியப்படுவீங்க, சார் இதெல்லாம் நடைமுறை சாத்தியமான? உண்மையிலே இது நடைமுறை சாத்தியம். அவ்வளவு சிறப்பான ஒரு உரத்தை வந்து சொல்ல போகிறோம். இப்போ எடுத்துக்காட்டாக வெயில் காலத்தில் வந்து நமக்கு தண்ணி சத்து ரொம்ப வேணும். தண்ணி சத்து வேணும்னா நம்ம என்ன பண்ணணும்னா பல பொருட்களை நம்ம பயன்படுத்தலாம். தர்பூசணியை எடுக்கிறோம், ஏன்னா தண்ணி சத்து ரொம்ப இருக்குது. அது தர்பூசணியை எடுக்கலாம். அதுக்கடுத்து எடுத்திங்கன்னா வெள்ளரி பிஞ்சு வெயில் காலத்தில் சிறப்பானது. அதையும் அந்த மிளகாத்தூளும் உப்பு வச்சு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த வெள்ளரி பிஞ்சில் வந்து உங்களுக்கு என்ன நார் சத்து ரொம்ப இருக்குங்க, தண்ணி சத்து ரொம்ப இருக்குது. அதில் ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்குது. அந்த செடிக்கு தேவையான வளத்தை கொடுக்க கால்சியம், பொட்டாசியம், மெக்னீஷியம் சத்துக்கள் இருக்குது, இரும்பு சத்து இருக்குது, எல்லா சத்துக்களும் இருக்குது. அந்த வெள்ளரி பிஞ்சை வச்சு தான் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். அதோட இன்னொரு சூப்பரான ஒன்று சேர்க்க போகிறோம். அது என்னென்னா புளிச்ச மோருங்க. புளிச்ச மோரில் ஜிப்ரால்டின் இருக்குது. அது உங்களுக்கு வேருக்கு ஒரு பாதுகாப்பை தரும், செடிக்கு ஒரு குளிர்ச்சியை தரும், ஒரு பூச்சி மருந்தாகவும் செயல்படும் அப்படின்லாம் பார்த்தோம். இந்த ரெண்டையும் வச்சு ஒரு சூப்பரான உரத்தை தயாரிக்க போகிறோம். அது எப்படி தயாரிக்க போகிறோம், என்னென்ன செய்ய போகிறோங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். அதுக்கு மத்தியில் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட்டுங்க. ரொம்ப பேர் நம்முடைய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. தயவு செய்து கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஹலோ சார், இன்றைக்கி பாருங்கள், நம்ம புளிச்ச மோர் எடுத்து வச்சுருக்கோம். இதில் ஜிப்ரால்டின்ங்கிற பொருள் இருக்குது. புளிப்புத்தன்மையை வந்து நம்ம பூச்சிகள் வராமல் தடுக்கும். அதோட நாட்டு சர்க்கரை எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நாங்கள் மண்டவெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இந்த அளவு எடுத்தால் போதும். ஒரு வெள்ளரி பிஞ்சு எடுத்து வச்சுருக்கோம். ஏன் வெள்ளரி பிஞ்சு எடுத்து வச்சுருக்கோம் அப்படின்னா, இந்த வெள்ளரி பிஞ்சு வச்சு தாங்க இன்றைக்கி உரம் தயாரிக்க போகிறோம். என்னங்க வெள்ளரி பிஞ்சு வச்சு உரமா அப்படிங்கிறீங்க, என்னங்க சொல்கிறீங்க? வெள்ளரி பிஞ்சில் எவ்வளோ சத்து இருக்குது தெரியுமாங்க? இதில் நைட்ரஜன் இருக்குது, பொட்டாசியம் இருக்குது, வைட்டமின் கே இருக்குது, வைட்டமின் சி இருக்குது, வைட்டமின் பி இருக்குது. இதில் பொட்டாசியம் வந்து பூக்க உதவுகிறதுங்க. நார்ச்சத்து ரொம்ப இருக்குங்க. மெக்னீஷியம் வந்து குளோரோஃபில் பச்சையத்துக்கு உதவுதுங்க. இந்த பச்சையும் தாங்க உணவு தயாரிக்க பயன்படுகிறது. இதில் பாஸ்பரஸ் இருக்குங்க. பாஸ்பரஸ்கள் வேர்கள் வலுவாகவும் தண்டு பகுதி கனமாகவும் உதவுகிறதுங்க. இதில் இவ்வளோ சத்துக்கள் இருக்குங்க. இந்த மோரை எடுத்துக்கோங்க. மோரில் என்ன இருக்குது அப்படிங்கன்னா கால்சியம் இருக்குங்க. இந்த கால்சியம் தண்டு பகுதியை வலுவாக்குங்க. அதே மாதிரி இந்த வெள்ளரி பிஞ்சு வந்து ஈரப்பதத்தை காக்குங்க. இதில் அந்த தோலை வந்து நம்ம மண்ணில் போட்டு வைக்கும்போது ஈரப்பதத்தை காக்குங்க. இவ்வளவு சக்தி உடைய இந்த ரெண்டையும் வச்சு நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பர் கரைசல் தயாரிக்க போகிறோம். எப்படி தயாரிக்க போகிறோங்கிறத பார்க்கலாம் வாங்க. சார், இப்போ பாருங்கள், இந்த வெள்ளரி பிஞ்சு இது மாதிரி நைஸாக நறுக்கிக்கணுங்க. இதை எடுத்து நம்ம என்ன பண்ணுறோம்னா மிக்சியில் போடுறோங்க. மிக்சியில் போட்டிங்க பாருங்கள், மிக்சியில் போடணுங்க. இந்த வெள்ளரி பிஞ்சு நல்ல வெள்ளரி பிஞ்சு தான் இருக்கணும் தேவையில்லைங்க. காஞ்சதாக இருக்கலாம், வீட்டில் வந்து கொஞ்சம் கெட்டு போனதாக கூட இருக்கலாம். இதை வந்து நம்ம பயன்படுத்தலாம். இதில் போட்டு இதை மூடிடுறோம். மூடி மிக்சியில் போட்டு ஆட்ட போகிறோம். ஆட்டின பின்னாடி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ இந்த வெள்ளரி பிஞ்சு அரைச்சதை வந்து இதில் ஊற்றிருக்கோம். அதோட மண்டை வெல்லம் அதையும் ஊற்றிட்டோம். ஊற்றி நம்ம புளிச்ச மோரையும் இதில் ஊற்றி வச்சுருக்கோம். எப்படி இருக்குன்னு பாருங்கள். இவ்வளோ மிக்சியில் அரைச்சாலும் ஒரு வெள்ளரி பிஞ்சு எப்படி தப்பிச்சுட்டு வந்திருக்குன்னு பாருங்கள். இதுவும் அதில் இருக்கட்டும். இது அப்படியே வைங்க, 2 நாள் வைங்க. அப்புறம் இது நொதிச்சல் ஏற்பட்டு இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மண்டவளத்தை ஏன் சேர்க்குறோம்னா, இதில் நொதித்தல் ஏற்படும் ஈஸ்ட் ஏற்படுங்க. அந்த நுண்ணுயிர்கள் வரும்பொழுது நுண்ணுயிர்கள் உயிர் வாழ வந்து
மண்டவெல்லம் வேணுங்க. இந்த நுண்ணுயிர்கள் இந்த மண்டவெல்லத்தினால ஈஸியாக அதிக அளவு பெருக்கம் ஏற்படுங்க. எவ்வளோக்கு எவ்வளோ நுண்ணுயிர்கள் பெருக்கம் ஏற்படுதோ, எவ்வளோக்கு எவ்வளோ புளிப்புத்தன்மை ஏற்படுதோ, அவ்வளோக்கு அளவு நம்ம செடிக்கு பயனுங்க. அதனால தான் இதில் மண்டவெல்லம் சேர்த்துருக்கோம். மண்டவெல்லம் பதிலாக நீங்கள் நாட்டு சர்க்கரை சேர்க்கலாம். அந்த ஜீனியை சேர்க்கலாமான்னு கேட்குறீங்களே, ஜீனியை சேர்க்கக்கூடாது. நம்ம டீயில் போடுற ஜீனியை எக்காரணத்தை கொண்டு சேர்த்துடாதீங்க. இதை நம்ம 2 நாள் கழித்து பார்க்கலாம் வாங்க. ஹலோ சார், அந்த நம்ம வெள்ளரி பிஞ்சு புளிச்சமோர் கரைசல் 5 நாள் ஆயிடுச்சு. இப்போ அதை கொண்டு வந்திருக்கோம். இப்போ இந்த புளிச்சமோர் வெங்காய கரைசல் என்ன சார் சத்து இருக்குது அப்படின்னு கேட்குறீங்களா? இதில் வந்து பூக்கள் கொட்டுறது குறையுங்க. வெள்ளரிகள் உள்ள சிலிக்காங் மற்றும் மினர்கள் பூக்கள் உதிர்வதை தடுக்குங்க. அதனால் பூக்கள் எல்லாம் காயாக மாறும், எல்லாமே பண்ணோம். அடுத்து வந்து இதில் வைட்டமின் கே இருக்குங்க, வைட்டமின் சி இருக்குங்க, வைட்டமின் பி இருக்குங்க. இதெல்லாம் அந்த செடிக்கு ஒரு சத்து பொருளை கொடுக்குங்க. அதுக்கடுத்து இதில் பொட்டாசியம் இருக்குங்க. பூ பூக்கிறதுக்கு இந்த பொட்டாசியம் வந்து ரொம்ப அவசியம் வேணுங்க. அதிகளவு பூ பூக்கணும்னா பொட்டாசியம் வேணுங்க. மெக்னீஷியம் இருக்குங்க. இந்த மெக்னீஷியம் குளோரோஃபில் தருதுங்க. இலை பசுமையாக மாறி உணவு தயாரிக்கிறதுக்கு இது உணவுங்க. எவ்வளோக்கு உணவு தயாரிக்கிறதோ அவ்வளோக்கு அளவு பூக்கள் அதிகளவு இருக்குங்க. இதில் பாஸ்பரஸ் இருக்குங்க. வேர்கள் வடிவடைய இது உதவுகிறதுங்க. தண்டு பகுதி கனமாகுவதற்கும் இது உதவுகிறதுங்க. ஓகே. அதுக்கடுத்து இதில் நார்ச்சத்து ரொம்ப இருக்குங்க. இதில் ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குங்க. இது வேருக்கு ஒரு பலத்தை கொடுக்குதுங்க. இதில் கால்சியம் வந்து மோரில் இருக்குங்க. இந்த மோரில் உள்ள கால்சியம் வந்து தண்டு பகுதியை வளமாக்குதுங்க. அதே மாதிரி இந்த வெள்ளரி பிஞ்சில் வந்து ஈரப்பதத்தை காக்கின்ற தன்மை இருக்குங்க. அதனால் செடிக்கு இது ஊற்றும் போது ஈரப்பதமானது காக்கப்படுதுங்க. அடுத்தது வந்துங்க, இந்த புளிச்சமோரில் பூஞ்சக்காளான் எதிர்ப்பு சக்தி இருக்குங்க. இந்த புளிப்புத்தன்மை இருக்கிறதுனால சிறந்த இயற்கை பூச்சிக்கொல்லியாக இது பயன்படுதுங்க. வெள்ளரி தோள்களை வந்து அலுமினிய பாயில் தட்டில் வச்சு செடிக்கு அருகில் வைக்கணுங்க. என்னமோ ஒன்று சொல்கிறீங்களே, திருப்பி சொல்லுங்கன்னு கேட்குறீங்களா? ஆமாங்க, ஒரு சிறப்பான ஒரு தகவலை சொல்கிறோங்க. அதை நீங்கள் நல்லா கவனிங்க. வெள்ளரி தோள்களை வந்து அலுமினிய பாயில் தட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா? நம்ம கடையில் வந்து டீ கடையில் இல்லாட்டா நம்ம ஃபங்க்ஷனில் கொடுப்பாங்களே ஒரு வாயில் தட்டு கோட்டிங் மாதிரி இருக்கும். அந்த தட்டில் வெள்ளரி தோள்களை வச்சு செடிக்கு அருகில் வைக்கணுங்க. அப்போ அதில் வந்து என்ன ஆகும்னா ஒருவித வாடை உருவாக்குங்க. அந்த வாடையினால் நத்தை மற்றும் பூச்சிகள்லாம் இடத்த விட்டு ஓடிடுங்க. இது நேச்சுரல் ரெப்பலண்ட்டாக பயன்படுதுங்க. அதுக்கடுத்துங்க, இது மண்பொருட்கள் பெருகவும் மண் வளம் அதிகரிக்கவும் பயன்படுதுங்க. இவ்வளவு சத்துக்கள் இதில் இருக்குங்க. செடிகள் பூத்துக்குழுங்க. இதை விட ஒரு மேஜிக் உரமே கிடையாதுங்க. சூப்பர் உரங்க. இந்த புளிச்சமோர் அந்த வெள்ளரி பிஞ்சு சத்தானது மிகவும் சிறந்ததுங்க. இந்த வெள்ளரி தோலோட அரிசி கழுவி நீரை கூட நம்ம பயன்படுத்தலாங்க. இப்போ இதை நம்ம பார்க்க போகிறோம், எப்படி இருக்குன்னு பாருங்கள். எப்படி இருக்குன்னு பாருங்கள். பயங்கர புளிச்ச வாடையோடு இருக்குங்க. இதை என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, இதில் கொஞ்சம் எடுத்து நம்ம அந்த செடிக்கு ஊற்ற போகிறோம். இந்த பாருங்கள். அவ்வளோதாங்க, ரொம்ப ஊற்றக்கூடாதுங்க. இந்த அளவு ஊற்றினா போதுங்க. இப்போ இதை வந்து நம்ம செடிக்கு எல்லா செடிக்கும் ஒவ்வொரு கப்பு ஊற்றலாங்க. இந்த பாருங்கள், இந்த ரோஸ் செடிக்கு ஒரு கப்பு ஊற்றுறோம். இந்த ரோஸ் செடிக்கு ஒரு கப்பு ஊற்றுறோம். இங்கே பாருங்கள், இந்த ரோஸ் செடிக்கு ஒரு கப்பு ஊற்றுறோம். இந்த ரோஸ் செடிக்கு ஒரு கப்பு ஊற்றுறோம். இதனால் என்ன ஆகும்னா செடிகள் அழகாக வருங்க. இப்போ இந்த சொல்யூஷனை வடிகட்டி அந்த ஸ்ப்ரேயரில் எடுத்துருக்கேங்க. 3/4 பங்கு தண்ணியில் சொல்யூஷனை வந்து வடிகட்டி 1/4 பங்கு ஊற்றி எடுத்துருக்கேங்க. இது வந்து செடி முழுவதும் அடிக்கும்போது செடியில் உள்ள சத்து நோய்கள் போகும். செடிக்கு ஒரு சிறந்த சத்தாக இருக்கும். வைட்டமின் ஏபிசி கிடைக்கிது, பொட்டாசியம் கிடைக்கிது, கால்சியம் கிடைக்கிது, மெக்னீஷியம் கிடைக்கிது. எப்படி அடிக்கணும்னு பாருங்கள். இந்த வெயில் காலத்தில் ஒரு குளிர்ச்சியான ஒரு சத்தான ஒரு பொருளாக இதுக்கு பயன்படுதுங்க. இது பாருங்கள். செடிக்கு ஸ்ப்ரேயராக எப்படி பயன்படுதுன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள் எப்படி அடிக்குதுன்னு பாருங்கள். செடி முழுவதும் அடிச்சு விடுங்க. இந்த வெள்ளரி பிஞ்சு புளிச்சமோர் கரைசல் உரம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறோம்.
இந்த வெயில் காலத்தில் இந்த செடிக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கும், ஒரு குளிர்ச்சியை தரும், நார் சத்தை கொடுக்கும், இந்த செடியை பாதுகாப்பாக வைக்கும். இந்த கரைசல் நீங்களும் பயன்படுத்தி உங்கள் தோட்டத்தை வளப்படுத்துங்க. இந்த பதிவை உங்களுக்கு வழங்கியது உங்களுடைய சதா கார்டன். இந்த சதா கார்டன் சேனல் பிடித்திருந்தால் சதா கார்டன் சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஒரு ஷேர் பண்ணுங்கள். சதா கார்டன், தேங்க்யூ.